வணக்கம். நாம இப்ப பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம கதிருக்கு ராஜி ரொம்பவே சப்போர்ட் பண்றாங்க. சப்போர்ட் பண்றதை தாண்டி எல்லா ஹெல்ப்பையுமே பண்ணிட்டு இருக்காங்க. கடையில உட்காந்து ரொம்ப வேர்வையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஷால்ல வந்து தொடச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்த கதிர் வந்து ஐயோ ராஜி வந்து ரொம்ப ஸ்வெட்டிங்கா இருக்கா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜுக்காக ஃபேனை ரொம்ப ஃபாஸ்டா வச்சுட்டு வெளியில வராது. வெளியில வந்தவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க. டீ குடிச்சிட்டு இருக்கும் போது எதர்ச்சியா நம்ம ராஜி வந்து கதிரை பார்க்கலாம்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வராங்க. பாத்தீங்கன்னா நம்ம கதிரோட கையில ஒரு சிகரெட் வச்சிருக்காரு. இதை பார்த்ததுமே நம்ம ராஜு ரொம்பவே கடுப்பாயிராங்க. என்ன இது இவனுக்கு இந்த கெட்ட பழக்கலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா வெளியில வந்து கதிர் கிட்ட வந்து சத்தம் போடுறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ, என்ன வச்சிருக்க கையில அப்படின்னு சொல்லி கேட்க, இது வந்து நான் இல்ல என் ஃப்ரெண்ட் இது அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்கள கூப்பிட்டு சிவியரா வார்ன் பண்றாங்க. என்னென்ன நீங்க கெட்ட போறது பார்த்தாம இவரையும் சேர்த்து கெடுத்து விடுறீங்களா, நீங்க இப்படி இவங்க பக்கத்துல இருக்கும்போது சிகரெட்லாம் பிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்றாங்க. உடனே அவங்க வந்து சரிம்மா இதுக்கப்புறம் உன் பிரச்சனை கிட்ட நான் இருக்க மாட்டேன், 4 கிலோமீட்டர் தள்ளியே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்னஸை எப்படி டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி 2 பேருமே ரொம்ப டீப்பாக யோசிக்கிறாங்க. யோசிச்சு வந்து கண்டிப்பாக அவங்களோட டெவலப்மெண்ட்ஸ் வேற லெவலில் தான் இருக்க போகுது. இன்னொரு பக்கம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம குமார் வந்து கொஞ்சம் அடிபட்டு முடியாமல் வீட்டுக்கு போகிறாரு. ஏன்னா காரில் இடிச்சு கீழே விழுந்ததுனால லைட்டாக கையெல்லாம் தரவுன்னு இருக்கு. இதனால இதை பார்த்த பாட்டி வந்து ஐயோ என்னடா ஆச்சு குமார், ஏன் அப்படி அடிபட்டு வந்திருக்க, என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்படி பேசிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம வடிவு ஒரு பக்கம் ஐயோ என்னடா ஆச்சு குமார், எங்க யார்ட்டையாச்சும் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணியா இல்ல வம்பு கிழத்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லம்மா வர வழியில சும்மா வண்டியில இருந்து கீழே விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிடுறாங்க. மேலே போனதுமே நம்ம பாட்டி என்ன பண்ணாங்கன்னா போயிட்டு பேசுறாங்க. ஏயா குமார் என்னையா ஆச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்ல பாட்டி நான் வண்டியில வந்துட்டு இருக்கும் போது ராஜி கதிர் 2 பேரும் வந்தாங்க. வரும்போது ராஜி தான் கார் டிரைவ் பண்ணிட்டு வந்தா, கதிர் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தான், அதுல தெரியாம ராஜி மேல இடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமார் வந்து சொல்றாங்க. இதை சொன்னதுமே நம்ம பாட்டி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல அப்ப கதிர் வந்து ராஜி ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிறானா, எனக்கு சந்தோஷம் தான். ஆனா உனக்கு எதுவும் அடிப்படலையா, நீ வந்து ரொம்ப சாதுரியமா நடந்துக்கிற குமார், உன்னோட இந்த மாற்றம் ரொம்ப பிடிச்சிருக்கு, இப்படியே இரு, அதுதான் உன்னோட வாழ்க்கைக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அவங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்க. இதையெல்லாம் தாண்டி இன்னும் என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மீனா வீட்லயுமே எல்லாருக்கும் தெரிய போகுது நம்ம ராஜு கார் ஓட்டுற மாதிரியும் இதனால குமாருக்கு லைட்டா அடிபட்டுச்சு அப்படிங்கிற விஷயமும் தெரிய வர போகுது. இதனால கொஞ்சம் மனஸ்தாபங்கள் வந்தாலும் உடனே சமாதானப்படுத்திட்டு வர நம்ம கதிர் ஒரு பக்கம் என்ன ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.